Hey guys, welcome to Nesighaa kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மசாலா பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஓவர் நைட் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்குக்கு 3 விசில் விட்டா போதும். ஒரு வெங்காயம், புதினா, தேவையான அளவு எண்ணெய், 2 எலுமிச்சை பழம், பூண்டு, இஞ்சி குட்டி குட்டியா வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, மிளகு, சாட் மசாலா, ரெட் சில்லி பவுடர், இந்து உப்பு, மஞ்சத்தூள், மல்லி, 10 வரமிளகாய். மசாலா பூரிக்கு தேவையான அளவு பூரி, கார்ன் வத்தல், வெங்காயமும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். மல்லி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். காஞ்ச மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேற கிண்ணத்துல மாத்தினது நல்லா ஆறட்டும். நம்ம இதை ஓரமா வச்சிடலாம். இப்ப வாணல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நான் இதுக்கு இந்து உப்பு யூஸ் பண்றேன். நீங்க சாதா உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்து உப்பு யூஸ் பண்ணா நல்லா டேஸ்ட் வரும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. அதுல புதினா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. போட்டோன்னே வதங்கிடும். டக்குன்னு எடுத்துடலாம். வேக வச்ச பட்டாணியை குக்கர்ல போட்டிருக்கேன். அது கூட உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே 5 விசில் விட்டுக்கிறதுனால லேசாக மேஷ் பண்ணிக்கலாம். டக்குன்னு மேஷ் ஆகிடும். இப்போ நம்ம வதக்கி வச்சது 3மே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். தக்காளி பேஸ்ட் போட்டோன்னே நான் மேஷ் பண்ணி வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதனால மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிக்குது. கொதிக்கிற நேரத்தில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுடலாம்.
ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். தால்னாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் பூரியை உடச்சி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கார்ன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லியும் கலந்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பூரி இன்னொன்று மேலே உடச்சிக்கலாம். அவ்வளோதான், ரோட்டு கடை மசாலா பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் அப்படியே ரோட் சைடில் விற்கிற மாதிரியே வரும். நீங்கள் கடைக்கு போய் சாப்பிட தேவையில்ல, வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.